அண்ட் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கிரே டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வந்து கிரே டிவர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நீ கேட்ட கிரே டிவர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறேன் நிமிஷம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்தியா வந்து இப்போ 100ல் ஒரு கல்யாணம் தான் வந்து டிவர்ஸில் முடியுது. ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 100 கல்யாணத்தில் 50 கல்யாணம் டிவர்ஸில் தான் போய் முடியுது. இந்தியா வந்து கொஞ்சம் கம்மி டிவர்ஸ் ரேட்டில் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் இருக்குன்னே சொல்லலாம். நமக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிவர்ஸ் ரேட் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க நமக்கு கல்ச்சரல் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பேசலாம். அண்ட் கிரே டிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நல்லாவே இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், பேரன் பேத்தி எல்லாம் இருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு எடுப்பாங்க. இப்போ நம்ம நிறைய பார்க்குற செலிபிரிட்டிஸ் கூடமே கிரே டிவர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க, எந்த ஒரு ரீசனே தெரியாது, வெளில தெரியாது. நம்ம செலிபிரிட்டிஸ் தான் நமக்கு வெளில தெரியாது. பட் அந்த கிரே டிவர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலுமே இந்தியாவை விட மற்ற கண்ட்ரீஸ்ல இன்னும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இப்போ வந்து பெருசாக வெளில தெரிய வருது எல்லாத்துக்கும். கிரே டிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியவே வருது.